ஒரே பிரபலங்கள் தான் தங்களுடைய படத்துல ஏதாவது இஷ்யூ வந்துருமோ, ஒருவேளை ஆளும் அரசை எதிர்த்தா நம்ம படம் ரிலீஸ் ஆகாதோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா எழுதிக்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம் கூட, ஈவன் இன்னும் சொல்ல போனா பெண்ணிய போராளிகள் அவங்க எல்லாம் கூட இருக்காங்க, மாதர் சங்கத்தினர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கூட எதுவும் பெருசா பேசின மாதிரி இல்லையே. அவங்க ஏன் பேசாம இருக்காங்க? இவ்வளவு சொல்றீங்களே, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்களே இதுக்கு பத்தி வாயை தரக்கலைங்களே. கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்ல அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற மத்த சிறுபான்மை கட்சிகளாக இருக்கட்டும், இது வரைக்கும் வாயை திறந்து எதுவுமே அறிக்கையோ கண்டன அறிக்கையோ எதுவுமே வைக்கவே இல்லைங்களே. அந்த கூட்டணி இருக்காங்க, அப்ப இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் உடன்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறவங்க முன்னாடி. கூட்டணி கட்சியை அவங்களே வாயை திறக்கல. எங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ பிரகாரம், அந்த போஸ்கோ ஆக்ட் பிரகாரம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022 4900